கண்ணாடி ஸ்கேலுங்கிறது இது ஒரு ஸ்கேல், இது ஒரு ஸ்கேல். இந்த மாதிரி ஒவ்வொரு பிச்சுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி 12 ஸ்கேல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டாக வாங்கினு கேட்பேன். அந்த மாதிரி கேட்பேன். யாராவது கேட்டால் கொடுத்துருவேன். சமயத்தில் உதவிப்பேன். திருப்பி வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி அதில் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரூட்டை நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். எதிர்பார்க்கலாம். எப்படி சார் கற்றுக்கிறது? ஃபஸ்ட்டு நான் கம்மியான ரேட்டுக்கு ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு கீபோர்டில் சாங் ஃபுல்லாக வாட்ச் ஆனால் அதுவும் அதோடைய லெசன் நான் கொடுப்பேன். இது மொத்தம் எத்தனை ஃப்ரூட் இருக்கு. ஏன்னா இந்த ஃப்ரூட்டை நீ கற்றுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைஸு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அமௌண்ட்டு காட்டி கிடையாது. இப்போ முன்னாடி கொடுத்தாங்க. இது எடுத்துருங்க. இது கிடையாது. ஏழுங்களா மேலே 3 இதை செய்யக்கூடாது. இந்த 6 ஓட்டர்கள், அந்த 6 ஓட்டர்கள் எப்படி சம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ நம்ம எங்கெங்க வேணாலும் சரிங்க பண்ணி ஆசைக்கலாம். ஆனால் ஆசைக்கலாம் அது என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு தான் ஒரு திருப்தியோட இருக்கு. ஒரு 3 பேர் எனக்கு திறந்த மட்டும் ரெடி ஆகிட்டு என்ன ஆச்சு? பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு. அப்போ அந்த நோட்டோட சவுண்டோட சேர்ந்து கம்மிங்க கத்தக்கூடாது. கம்மிங்க தான் முடிச்சு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்முடைய மூச்சு பயிற்சி கிடைக்கும். மூச்சுக்கு நிரம்ப பயிற்சி கிடைக்கும் ஃப்ளூட் வாசிக்கிறனால. இப்போ ஒரு சவுண்ட் நான் எவ்வளோ எத்தனை கவுண்டிங் பண்ணியுமா, எத்தனை பீட் வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணுறேன். ஒரு சவுண்ட் என் சவுண்ட் போய் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இதில் இன்னும் நம்ம தம் கட்டி வாச்சோம்னா நமக்கு நிறமா மூச்சு பயிற்சி கிடைக்கும். புரியுதா? இப்போ இதில் சாங் ஏற்கனவே நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதே